வணக்கம் பிள்ளைகளே, சர்வதேச சிறுவர் தின வாழ்த்துக்கள். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் தான் மிக விசேஷமானவர்கள். பரிசுத்த வேதாகமத்தின் சங்கீதம் 127வது அதிகாரத்தினுடைய 4வது வசனம் சொல்லுகிறது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று. ஆகவே நீங்கள் தான் தேவனின் விசேஷமான பரிசு. ஒரு நாள் மக்கள் தங்கள் பிள்ளைகளை இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். அவர்கள் இயேசு அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் சீசர்கள் குழந்தைகளை தடுத்து நிறுத்தினார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னார், சிறிய பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், தடுத்து விடாதீர்கள். தேவனுடைய ராஜ்யம் இவர்கள் போன்றவர்களுக்கே சொந்தமானது என்று மாற்கு 10ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் வாசிக்க முடியுமாயிருக்கிறது. பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த குழந்தைகளை தன் கைகளிலே தூக்கி அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். வா, அதாவது இயேசு குழந்தைகளை மிகவும் நேசிக்கிறார். அதில் நீங்களும் இருக்கிறீர்கள். சில நேரங்களில் நீங்கள் சிறியவராக, வெட்கப்படுகிறவராக, முக்கியமில்லாதவராக உணரலாம் அல்லது நினைக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் மதிப்பு மிக்கவர்கள், நீங்கள் நேசிக்கப்பட்டவர்கள், நீங்கள் தேவனுடைய பரிசு. ஆகையால் மறக்காதீர்கள், நீங்கள் விசேஷமானவராக இருக்க வேண்டும் என்றால் வளர்ந்து பெரியவராக ஆக வேண்டிய அவசியமில்லை. இன்றைய தேவனின் பார்வையில் நீங்கள் விசேஷமானவர்கள்தான். ஆகவே நாம் ஒரு விஷயத்தை சேர்ந்து சொல்லுவோம். தயாராக இருக்கிறீர்களா? எனக்கு பின்தொடர்ந்து சொல்லுங்கள். நான் தேவனின் பிள்ளை, நான் நேசிக்கப்பட்டவன், நான் நேசிக்கப்பட்டவள், நான் விசேஷமானவன், நான் விசேஷமானவள். ஜெபம் செய்வோமா? அன்பான இயேசு கிறிஸ்துவே, இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொரு குழந்தையையும் ஆசீர்வதி. அவர்களை பாதுகாத்து அவர்கள் தேவன் விசேஷமான பரிசு என்பதை எப்போதும் நினைவில் கொள்ள உதவுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். பாய் பிள்ளைகளே, அடுத்த முறை சந்திப்போம். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள்தான் தேவனின் விசேஷமான பரிசு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.